1950ஆம் ஆண்டு அமெரிக்கன் கல்லூரி கிராம பாடசாலையாக இயங்கி வந்த சிறு பள்ளியை அமெரிக்கன் கல்லூரி கிராம பாடசாலையின் நிர்வாகத்தினர் இதனை திறம்பட நடத்தும் பொருட்டு ஒரு பெருந்தகையினை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இச்செய்தியை அறிந்த அமைச்சர் கக்கன் அவர்களும் NMR சுப்புராமன் ஐயா அவர்களும் இந்த பொறுப்பினை செயல்படுத்த தகுதி உடையவர் தெய்வ திரு பே. கருத்தசாமி அம்பலம் ஐயா அவர்களே என்பதை உணர்ந்து இதனாய் இவன் முடிக்கும் என அறிந்து அவர்களிடம் இவ்வரிய உயரிய பொறுப்பினை ஒப்படைத்தனர். தியாகத்தோடு செய்ய வேண்டிய அருட்பணி பொறுப்பினை திரு பே. கருத்தசாமி அம்பலம் அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். பின்னர் இப்பொறுப்பினை மகனார் திரு P.K. மூக்கன் அம்பலம் அவர்களிடம் ஒப்படைத்தார். தந்தைக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல மகன் என்பதை நிரூபித்து காட்டினார் திரு P.K. மூக்கன் அம்பலம் அவர்கள். கிராம பாடசாலையாக இருந்த பள்ளி தொடக்க பள்ளியாக வளர்ச்சிப்படியில் காலூன்றியது. இத்தொடக்க பள்ளிக்கான அடிக்கல் அன்றைய முதலமைச்சர் திரு காமராசர் அவர்களால் நாட்டப்பட்டமை எம் பள்ளி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அமெரிக்கன் கல்லூரி கிராம பாடசாலையாக 1948 விழுந்த ஆலமரத்தின் சிறுவிதை இன்று செழித்து தலைத்து ஊன்றி பரப்பி அப்பர் மேல்நிலை பள்ளியாக சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கல்வி சுடர் பரப்பி கொண்டிருக்கிறது. ஆயிரம் கனவுகளை சுமந்து வரும் இளஞ்சிட்டுக்களை அரவணைத்து அறிவை வளர்த்து ஆற்றலை ஊற்றி அனைவரையும் மண்ணில் உயர்த்தி காட்டும் மாணிக்கம்தான் நம் அப்பர் பள்ளிகள். தூய்மையான மூலிகை காற்று சுவாசித்து ஆரோக்கியமாக இருங்கள் என கூறி தன் மூச்சு காற்றை கொடுத்து நம்மை வரவேற்கும் வேம்பு, புங்கை, பூவரசு, நொச்சி மற்றும் மூலிகை செடிகள் என வரிசையாக நின்று வரவேற்பது பசுமையே. பசுமை சூழ் மலர்களுக்கு நடுவில் அன்புடன் அறிவினை பெறுங்கள் என கூறும் அப்பர் பெருமான் வீற்றிருப்பது அருமையே. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப ஏழை குழந்தைகளின் கல்வி அறிவை வளர்க்க உதவும் பள்ளி நிர்வாகத்தினர் உள்ளமும் இனிமையே. மாணவர்கள் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அனைத்து துறைகளிலும் உயர் பதவி வகிக்க வேண்டும் எனும் உயர் எண்ணத்தில் ஐயா இறையன்ப IAS அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களுக்கு இலவச IAS பயிற்சி, இலவச கணினி பயிற்சி அளிப்பதற்கு ஏற்பாடு செய்து ஏழை குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாடுபடும் பள்ளி தலைவர், பள்ளி செயலர், மேலும் பள்ளிக்குழு உறுப்பினர் அவர்களின் வழி நடத்தலும் சிறந்த ஆளுமையே. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை மாநில நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை 2011ஆம் ஆண்டில் கற்பாயுரணி அப்பர் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மு. சாந்தி அவர்களுக்கு வழங்கியது. இவ்விருதினை அன்றைய கல்வித்துறை அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2012-2013ஆம் கல்வியாண்டில் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜேனட் மேரி ரெஜிபாய் அவர்களின் தன்னலமற்ற கல்வி பணியை பாராட்டி தமிழக அரசு நல்லாசிரியர் விருதினை வழங்கி கௌரவித்தது. எம்பள்ளி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றமை அப்பர் பள்ளி எனும் மணிமகுடத்தில் மாணிக்க கற்கள் பதித்தார் போன்று எம் பள்ளியை மேலும் மெருகூட்டியது. விருது பெற்ற ஆசிரியரை பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர் பெருமக்களும் மனதார பாராட்டினர். 2019-2020ஆம் கல்வியாண்டில் தேசிய திறனாய்வு தேர்வு மத்திய அரசால் நடத்தப்பட்டது. இத்தேர்வில் எம்பள்ளி மாணவர்கள் 16 பேர் தேர்ச்சி பெற்றனர் என்பதை கூறுவதில் பெருமை கொள்கிறோம். மாநில அளவில் எம்பள்ளி மாணவர்களே அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு மாணவனுக்கும் மாதம் 1000 வீதம் 4 வருடத்திற்கு 48,000 ரூபாய் கல்வி உதவி தொகையாக பெற்று வருவதோடு பள்ளிக்கும் நிர்வாகத்தினருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் பொன்மொழிக்கேற்ப உயரிய நோக்கோடு தொடங்கப்பட்ட எம் பள்ளி 1979ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று சாதனை பள்ளியாக ஒளிவீசி வருகின்றது.
பள்ளி நிர்வாகத்தினரின் ஊக்கமும் ஆசிரியரின் உழைப்பும் பெற்றோர்களின் ஆர்வமும் இச்சாதனைக்கு பக்க பலம் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறோம். சாமானியனை சான்றோனாக்கும் கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க முயலும் எம்பள்ளி நிர்வாகம் இடையீடில்லா கல்வி அவர்களுக்கு வழங்க ஆசிரியர் பெற்றோர் உறவு முக்கிய தேவை என்பதை உணர்த்தும் ஆண்டுக்கு இருமுறை பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அவர்களது கருத்துரைகளுக்கும் செவிமடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் ஒரு பகுதியாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்களை பெறும் மாணவர்களுக்கு அவர்களை ஊக்கமளிக்கும் விதத்தில் பள்ளி நிர்வாகம் காலம் சென்ற திரு பெ. கருத்தசாமி அம்பலம் ஐயா அவர்களின் பெயரில் அறக்கட்டளையில் இருந்து கல்வி உதவி தொகையாக ரூபாய் 5000, 3000, 2500 பரிசு தொகையாக வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாது இவ்வெற்றிக்கு அயராது உழைத்து வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கிய பெருமையை நிர்வாகம் தனக்கே உடைமையாக்கி கொள்கின்றது. பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க மேல்நிலை வகுப்பில் பெண்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டனர். 3 பாடப்பிரிவுகளில் 71 மாணவிகள் சேர்க்கப்பட்டு திறம்பட கல்வி கற்று வருகின்றனர். 2019-2020 கல்வியாண்டில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். எமது பள்ளியில் அமைந்துள்ள நவீன முறையிலான அறிவியல் ஆய்வகம், கணினி ஆய்வகம், நீர் சுத்திகரிப்பு மையம் போன்றவை மாணவர்களின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கி வருகின்றன. இவற்றை ஏற்படுத்தி தந்த தலைவர் திரு PKM செல்லையா அவர்களுக்கும் செயலர் திரு PKM ராஜாங்கம் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உறுதாக்குகிறோம். நமது ஐயாவின் கனவு ஏழை மாணவர்களுக்கும் உயர் பதவி வகித்து உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதாகும். அந்த கனவை இன்று வரையிலும் பள்ளி நிர்வாகம் நிறைவேற்றி வருகிறது. எம்பள்ளி முன்னாள் மாணவர்களான திரு சி. செந்தில் பாண்டியன் IAS, திரு M. முத்துக்குமார் IAS, திரு திவாகர் IRS, திரு ஸ்ரீதர் MBBS இவர்களை போன்று பல உயர் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் திரு இறையன்பு IAS அவர்களின் வழிகாட்டுதலுடன் திரு அகசிய பாரதி அவர்கள் ஜூனியர் IAS அகாடமி என்ற பயிற்சி வகுப்புகளை தொடங்கி மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறார்கள். 2020 புத்தாண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 4ஆம் நாள் புது உற்சாகத்துடன் அப்பர் மேல்நிலை பள்ளியில் முதல் முயற்சியாக விற்பனை நாள் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்பர் உயர்நிலை பள்ளியானது 2019-2020 கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மேல்நிலை வகுப்பு தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி பெறப்பட்டு 11ஆம் வகுப்பு மாணவியருக்கு 19/2/2020 அன்று வழங்கப்பட்டது. ஆசிரியர் மாணவர் உறவு மேலும் சிறப்படைய நம் பள்ளியில் புத்தாக்க பயிற்சி 29/2/2020 அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாநகரில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கல்லூரி ஆகிய டோக் பெருமாட்டி கல்லூரியின் முனைவர் திருமதி ரூபா ரவிக்குமார் அவர்கள் ஆசிரியர்களுக்கு மிக சிறப்பாக பயிற்சி வழங்கினார். விளையாட்டு துறையில் எம்பள்ளி மாணவ மாணவியரின் சாதனைகள். எம்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் விளையாட்டுகள் வாலிபால், பூப்பந்து, எரிப்பந்து, தடகளம். 2015-16 கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நடைபெற்ற இந்திய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் நடத்திய 61வது தேசிய கடற்கரை கையுந்து பந்து போட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் நம் பள்ளி மாணவன் கதிரேச கண்ணன் 10th C என்ற மாணவன் தமிழக அணியின் சார்பாக கலந்து கொண்டு தேசிய அளவில் தமிழக அணி முதலிடம் பிடித்தமைக்காக
மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவ் அவர்களிடமிருந்து பாராட்டு மற்றும் உதவித்தொகை பெற்று எம் பள்ளிக்கும் நிர்வாகத்தினருக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2016-17 கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நடைபெற்ற 61வது குடியரசு தின விளையாட்டுப் போட்டியில் எம் பள்ளியின் சார்பாக 17 வயது பிரிவில் கடற்கரை கையுந்து பந்து போட்டியில் கதிரேச கண்ணன் மற்றும் வெற்றிவேலன் ஆகிய இரு மாணவரும் கலந்து கொண்டு மாநில அளவில் 3ஆம் இடத்தை பெற்று பள்ளிக்கும் நிர்வாகத்தினருக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலூர் கல்வி மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை ஏற்று நடத்திய எங்கள் பள்ளி 2017-18 கல்வியாண்டில் மேலூர் கல்வி மாவட்ட அளவிலான 32வது பாரதியார் மற்றும் குடியரசு குழு மற்றும் தடகள போட்டிகளில் ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு எங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. இப்போட்டியில் மேலூர் கல்வி மாவட்ட அளவில் 150 பள்ளிகள் கலந்து கொண்டன. 300 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். அரசு சார்பில் நிதியுதவியும் நம் நிர்வாகத்தின் சார்பாக நிதியுதவியும் அளிக்கப்பட்டு இப்போட்டியானது 9/8/2017 அன்று எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் அப்போதைய மதுரை முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு நா. மாரிமுத்து அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நம் PKM குடும்பத்தினர் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டு கலந்து கொண்ட நடுவர்களுக்கும் மதிய உணவு வழங்கி நடுவர்களுக்கு நினைவு பரிசு நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. இறுதியாக முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் போட்டியினை மிக சிறப்பாக நடத்திய பள்ளி என்ற பெருமை நம் பள்ளிக்கும் நிர்வாகத்தினருக்கும் பெருமை சேர்த்ததோடு அப்பர் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி அறிவு வழங்குவதில் வீர நடை போடுகிறது என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. 3/12/2020 அன்று நிறுவனர் நாள் விழாவில் நம் பள்ளியின் நிறுவனர் தெய்வ திரு PKM மூக்கநம்பலம் அவர்களின் திருவுருவச் சிலையை பயோனியர் ஆசியா குழுமத்தின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திறந்து வைத்தார். TVS குழும தலைவர் திரு ஹரேஷ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தார். PKM & Co திரு ஆறுமுகசாமி அவர்கள் வைரவிழா மலரை வெளியிட்டு சிறப்பித்தார். இச்சிறப்பு வாய்ந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரிய பெருமக்களும் நிர்வாகத்தினரும் மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வியறிவும் கல்வி இணை செயல்பாடுகளும் சிறந்த முறையில் அளித்து மதிப்புமிக்க நல்ல இந்திய குடிமகனாக செதுக்குவதற்கு பெரும் பாடுபடுகின்றனர்.